நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள். சார் வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு முக்கியமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, விசாரணைக்கு தடையும் விதித்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த உத்தரவை? வணக்கம். சோதனையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதற்காக குற்றப்பத்தை வைத்தது. அதற்கு பல்வேறு கோணங்களில் இந்த அரசு பதிலளித்த போதிலும் கூட அதற்குரிய உச்சநீதிமன்றத்திலே அணுகி இந்த வழக்கு குறித்தான தீர்ப்பை பெற்றிருக்கிறது. இது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான், டெம்பரவரி ரெமிடி. இதற்கு ஒரு தடையை வழங்கியிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அது குறித்தான விமர்சனத்தை நாம் முன்வைக்க விரும்பவில்லை. ஆனால் 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கிறது என்பதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு தரப்புகளினுடைய ஆதாரங்களை வைத்துத்தான் ஒரு ஈடிஏ சோதனைக்கு வருகிறது. ஆக குற்றச்சாட்டே நடக்கவே இல்லை என்று முழுமையாக மறுதளித்து விட முடியாது. குற்றச்சாட்டு நடந்திருக்கிறது, குற்றச்சாட்டை சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆக அந்த அதிகாரி, மேலாண்மை இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர் ஐஏஎஸ் அதிகாரியுடைய வீட்டிலே வெளியே கடித்தெறியப்பட்ட காகிதத்திலே அன்பு தம்பி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் யார், யார் அந்த தம்பி என்கிற 1000 கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஆக இந்த இடைக்கால தடை உச்ச நீதிமன்றத்திலே பெற்றதன் மூலமாக இதில் பிரச்சனை இல்லை என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தப்பிவிட முடியாது. மக்கள் மன்றத்திலே அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது என்பது உண்மையான ஒன்று என்பதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வை. இல்ல, உச்சநீதிமன்றம் அதைத்தான் கேள்வி எழுப்புறாங்க. 1000 கோடி என்று உருவகப்படுத்தப்படும் அந்த தொகையின் தொடர்பான முறைகேடுகள் தொடர்பான மூல வழக்குகள் எங்க? டிவிஎஸ்சி மாதிரியான ஒரு அமைப்பு தொடர்ந்த வழக்கின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அமலாக்கத்துறை இதுல நுழைந்ததற்கான காரணம் என்ன, இதுல தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பி இருக்கிறது உச்சநீதிமன்றம். அதான் அதற்குரிய ஆதாரங்களை அடுத்தடுத்த விசாரணையில அமலாக்கத்துறை முன்வைப்பார்கள். இது அவர்களுடைய வேலை. ஆக அடிப்படை ஆதாரம் பெற்று எந்த விசாரணையும் நடைபெறப் போவதில்லை, எந்த விசாரணையும் அவர்கள் வரப்போவதில்லை. அடிப்படை ஆதாரங்களை தான், அதனுடைய அடிப்படையில் தான் ரெய்டு நடத்துகிறது ஈடி. ஆகவே அடுத்தடுத்த நீதிமன்றங்களில் அந்த ஆதாரங்களை அவர்கள் சமர்ப்பிக்கலாம், அது அவர்களுடைய வேலை. ஆனால் முழுமையாக இதிலிருந்து தப்பித்து விடலாம். இந்த இடைக்கால தடையில் மூலமாக ஒரு இடைக்கால ஒரு தீர்வை எட்டிப்பிடிக்க, ஆனால் தவறை மக்கள் மன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வெளிப்படுத்த வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும். இல்ல, திமுகவினுடைய குற்றச்சாட்டு என்பது பாஜகவும் அதிமுகவும் இப்போ கைகோர்த்து கொண்டு திமுக அரசு மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தும் வகையில இது போன்ற குற்றச்சாட்டுக்களை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனா நீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த குற்றச்சாட்டுக்கள் இல்லை என்பதை நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு சற்று முன்னர் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறினார். அதாவது டாஸ்மார்க்ல முறைகேடு நடைபெறும் இல்லையா? ஏற்கனவே டாஸ்மார்க்ல வேலை நேரத்துக்கு போக, கடையில் வேலை நேரத்தின் முன்பகுதியிலும் வேலை விட்ட பிறகு பின்பகுதியிலுமாக டாஸ்மார்க் சரக்குகள் விற்கப்படவில்லையா? பாட்டிலுக்கு 10 ரூபாய்க்கு மேலே விற்கப்படவில்லையா? அங்கீகாரமற்ற அல்லது அனுமதியற்ற டாஸ்மார்க் பார்கள் தமிழ்நாடு முழுவதும் நிரவி பரவி கிடக்கிறது. இதற்கெல்லாம் அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது? இப்படி 1000 குற்றச்சாட்டுகள் டாஸ்மார்க் நிறுவனத்திடமிருந்து இருக்கிறது. இதற்கெல்லாம் அரசு தான் உரிய முறையிலே மக்கள் மன்றத்திலே பதில் சொல்ல வேண்டும். மிக்க நன்றி திரு வைகை செல்வன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.